கடந்த 4/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று கடந்த ஒரு மாத காலமாக நீட்டுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு ஆதரவாக எங்கள் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகம் என்ற எங்கள் அமைப்பின் மூலம் எங்கள் அமைப்பின் அலுவலகத்தில் நானும் தமிழ்நாடு இளையோர் விடுதலை கழகத்தின் முதன்மை ஊழியர் தோழர் நிலவன் அவர்களும் எங்களை நாங்களே வருத்தி கொண்டு பட்டினி போராட்டம் நடத்தினோம். அப்போது அன்று மாலை குறிவலம் காவல் ஆய்வாளர் அவர்கள் தங்கராஜ் அவர்கள் இங்கே அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது அப்படின்றார், போராட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொன்னார். அப்போது நாங்கள் சரிங்க ஐயா, நாங்கள் முடித்துக் கொள்கிறோம், எங்கள் அமைப்பின் மூத்த தோழர் வருவார், அவர் வந்தவுடன் நாங்கள் முடித்துக் கொள்கிறோம் என்றோம். அப்போது அங்கே வந்த சங்கரங்கோயில் துணை காவல் கண்காணிப்பாளர் செங்குட்டு வேலன் அவர்கள் அனுமதி இல்லாமல் எந்த போராட்டம் நடத்தக்கூடாது என்றார். அப்போது நான் எங்கள் அலுவலகத்தில் நடத்துவதற்கு எதுக்கு ஐயா முன் அனுமதி வேண்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் கூறுவது எங்கள் பொண்டாட்டியை வீட்டுக்குள்ளே வைத்து தான் குத்தினோம், வெளியே வைத்தா குத்தினோம் என்றார். அப்போது நாங்கள் ஒன்றும் கூறவில்லை, மறுத்து. ஒரு ஜனநாயக நாட்டில் அறவழி போராட்டத்திற்கு கூட இங்கு இவ்வளோ அடக்குமுறையா? நாங்கள் பொது வழியிலும் எந்த போராட்டம் பண்ணவில்லை, எங்கள் அமைப்பின் அலுவலகத்தில் பண்ணோம், இதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லை. இப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சந்திக்க வந்தோம். அவர் இல்லாததால் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பை சந்தித்தோம். அவர் உரிய நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதியளித்துள்ளார். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மேலும் எங்கள் போராட்டம் தொடரும். நன்றி, வணக்கம். சாதிகள் ஒழிப்போம், புதுமை தமிழகம் படைப்போம்.